திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் ஆபீசர் லைன் பகுதியில் 11,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் பேரூராட்சித் தலைவர் பூசா ராணி ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனையடுத்து அதே பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கழிவுநீர் கால்வாய் பணிகளுக்கு அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் அப்பகுதி மக்கள் மற்றும் கட்டட தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இவர்களுடன் பேரூராட்சி செயலாளர் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென்காசி அருகே திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நடுவக்குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீ முகாமிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய மருத்துவ முகாமை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் தலைமையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் BVR ராஜ் சத்யன் துவக்கி வைத்தார். நிகழ்வில் திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவா ஆனந்த் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் குறைந்த விலையில் மரக்கன்றுகளை வழங்கி வரும் அதிமுக நிர்வாகிக்கு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வாழ்த்து தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பசுமை தமிழகம் கனவை மெய்ப்பிக்கும் வகையில் நர்சரி கார்டனின் உரிமையாளர் ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மரக்கன்றுகள் வழங்கி வருகிறார். தகவல் அறிந்து சென்ற முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் நர்சரி கார்டனை பார்வையிட்டு அதன் உரிமையாளரான அதிமுக நிர்வாகி ராஜேந்திரனுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தீ விபத்தால் வீட்டை இழந்தவர்களுக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நிவாரணம் வழங்கப்பட்டது. பூண்டி மற்றும் தேத்தாம்பட்டு பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியில் ஊராட்சித் தலைவர் அருணா ராமதாஸ், முன்னாள் தொகுதி செயலாளர் சண்முகம், அதிமுக நிர்வாகி பழனிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பெருவலூர் ஊராட்சியில் விடியா திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக மகளிர் அணி இணை செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான அமுதா கலந்து கொண்டார். பின்னர் திமுக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அதிமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சி. தா. செல்லப்பாண்டியன் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு காலை உணவு அளிக்கப்பட்டது.